मेरे सपनों की रानी कब आएगी तो रूप तेरा मस्ताना. படிக்கிறது ராமாயணா, இடிக்கிறது பெருமாள் கோயில்னா அதுக்கு பொருத்தமான ஆள் அவர் தான். வாயில வடை மட்டும் இல்ல, உப்மாவே கிண்டுவாரு ரவர் இல்லாம. பாஜக குரூப் பூரா இந்த மழை லேசா பேஞ்சோன்னு இந்த முள்ளுச்செடிக்குள்ள தவளை சத்தம் கேட்கும் பாத்தீங்களா? லேசா மழை பெஞ்சோன்னு இன்னைக்கு சொல்றேன், பாஜக தலைவர், மாநில தலைவர் இன்னைக்கு அவங்க பிரதமர் வந்து ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு அப்படின்னா பாஜக வந்து மகளிர் ஒரு அம்மா வந்து என்ன பேசணும் அப்படியே பேசிட்டாங்க. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன ஆக்ஷன் ராமர் பாக்குறாரு. நான் எப்படிப்பட்டது தெரியுமா? என்கிட்டயே நாடகம் போடுறியா? யாரு? ராமர். கொட்டிகள் என்றால் அதுதான் கடைசி சட்சம். யாரு இவாள்லாம் கடைசி கட்சின்னு ராமர் பக்கத்துல போக முடியலையே உங்களால. கே அண்ணாமலை IVWS அவருக்கு நான் கொடுத்து கேட்டீங்க. என்ன யோசிக்கிறீங்க? என்னங்க எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க. திமுகவை அழிப்பேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாருனாலே அங்க சரக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்டா. அதனால நீங்க முதல் நாள் இங்க வர்றப்பே நான் பாரத பிரதமர் எப்படி காமிச்சு வந்தாருன்னா டாட்டா காமிச்சுட்டு வந்தார். நான் பேச ஆரம்பிக்கும் போது வடை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் என்னடா ஒருத்தர் கூட கை தட்டலன்னு பார்த்தா ஒரு கையில வடை, இன்னொரு கையில டிஷ்யூ பேப்பர் சாப்பிட்டு விட்டு அதை தொடக்கிறதுக்கு எல்லாம் இப்படி கைய பரபரன்னு வச்சிருக்க நேரத்துல நான் பாட்டு பாடணும். என்னடா ஆவடியில கைதட்ட காணான்னு பார்த்தா வடை கையில. நீங்க எல்லாரும் மோடி கொடுத்த வடைய இங்க மேடையில கொடுக்கிறப்ப எல்லாம் கையில வடைய சொருகி இப்படி காமிச்சாங்க. நீங்க போட்டோல பாத்தீங்கன்னா என் கை மட்டும் வெறும் கையா இருக்கும். மோடி சுட்ட வடை வந்து இப்படி உண்மையான வடை கிடையாது, மாவு இல்லாம எண்ணெய் இல்லாமல் சுடப்பட்ட வடை. அதனாலதான் நானு வெறும் கைய காமிச்சிட்டு இருந்தேன். இப்படி வடை சுட்டு கொடுத்திருந்தா கூட ஒருத்தனாவது ஒரு சாப்பாடாவது சாப்பிட்டு பசியோட இருந்திருப்பான். மாவு இல்லாமல், எண்ணெய் இல்லாமல், பச்சை மிளகாய் இல்லாம, கருவேப்பிலை இல்லாம ஒரு மனிதனால் வடை சுட முடியும் என்றால் அது ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தான். அதனாலதான் எத்தனையோ மேடைகளுக்கு நான் போயிருக்கேன். மோடியோட வடையோட ஒரு கூட்டம் தொடங்குச்சுன்னா அது ஆவடியில இருக்க கூட்டம் தான். ரொம்ப அற்புதமாக ஒரு சூழ்நிலையோட இந்த பொதுக்கூட்டம் தொடங்குகிறது. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இன்னைக்கு வந்து பேசிட்டு போயிருக்காரு. ஆஹா, இப்படி பேசுவாருன்றீங்க. ஆக்ஷன் எல்லாம் பாத்திருக்கீங்களா ஐயாவை? ये दोस्ती हम नहीं छोड़ेंगे, छोड़ेंगे हम नहीं तुम है जहां. गुनगुना रहे हैं बमरे, दिल रही है गली गली. मेरे सपनों की रानी कब आएगी तो रूप तेरा मस्ताना. चुरा लिया है तुमने जो दिल को, பின்னி எடுப்பாரு மனுஷன். படிக்கிறது ராமாயணா, இடிக்கிறது பெருமாள் கோயில்னா அதுக்கு பொருத்தமான ஆள் அவர் தான். வாயில வடை மட்டும் இல்ல, உப்மாவே கிண்டுவாரு ரவர் இல்லாம. வந்து பேசுறாரியா, பேசுறத விடுங்க. பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து இருக்காரு. எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாம் பல பிரச்சனைகளை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. CAG அறிக்கையில் 7.5 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறீர்கள், என்ன பதில் சொல்றீங்க கேக்குறாங்க. மணிப்பூரிலே 2 மலைஜாதி பெண்கள் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். இதோ ஆதாரம். ஒன்றிய பிரதமர் என்ன பதில் சொல்கிறீர்கள்?
விவசாயிகள் ஓராண்டுல 1100 பேர் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்கின்ற அந்த ஆதார விலையை கொடுக்க வேண்டாமா வேணாமா சொல்லுங்க. அம்பானி அதானியினுடைய பங்குகள் இன்னைக்கு மோசமாகி அவர்கள் பிராடாகி அது பத்திரிகையில வந்திருக்கே. அவர்கள் செய்த சதி செயலுக்கு என்ன பதில் சொல்றீங்க? பதிலே இல்லை. பதிலே ஒரு ஆளால சொல்ல முடியலன்னா அங்க மேட்ரு இல்லைன்னு அர்த்தம். பத்திரிகையாளர்களை ஒரு ஆளால சந்திக்க முடியலன்னா அவரிடம் குற்ற உணர்வுகள் நிறைந்திருக்கின்றன என்றுதான் பொருள். ஆனால் ஏன் தளபதி ஒவ்வொரு முறை எங்கு சென்றாலும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தாமல் அவர் போனதே கிடையாது. இப்படி அமைதியா இருக்கிறது எதை காட்டுதுன்னா, சகோதரர்கள்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, எல்லாம் குடும்ப வாழ்க்கையில இருக்கவங்க தான். கணவன் மனைவி கிட்ட சண்டை வரும், வரலன்னா அது பேர் குடும்பமே கிடையாது. எனக்கு என் மனைவிக்கு சண்டை வந்து 15 வருஷம் ஆகுதுறான்னு ஒருத்தன். ஒரு அம்மா சொல்லிச்சு, எப்படிமா அப்படின்னு. கல்யாணத்தன்னைக்கு துபாய் போனவர் தான் 15 வருஷம் கழிச்சு பார்த்தா வாராரு. நான் யார்கிட்ட போய் சண்டை போடுறேன்? சண்டை வந்தா தான் அதுக்கு பேர் குடும்பம். அதுல 3 வகையான டைப்பான மனைவிகள் இருப்பாங்க. சில பேர் கூடயே எதிர்த்து பேசுவாங்க. உன்னைய நான் என்ன பண்றேன் பாரு, என்ன பண்ணுவா போயா அப்படின்னு. இது ஒரு டைப். ரெண்டாவது, என்னை பத்தி உனக்கு தெரியாது, வாய்க்குள்ளே உணவாங்க. இது ரெண்டாவது வகை. மூணாவது வகை ஒண்ணு இருக்கும். நீங்க எவ்வளவு திட்டினாலும் சரி, உன்னை 6 வாரம் எடுத்து 2ஆ வெட்டி கொப்ப முன்னாடி நான் கொண்டு போய் போடலன்னா பாரு அப்படின்னா அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானவ. அந்த கூடையே சண்டை போடுற அம்மாவை நம்பிடலாம். வாய்க்குள்ள முனகிற அம்மாவை ஒரு 70% நம்பலாம். இந்த வாயே பேசாம இப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்கவ புருஷனை எந்த நேரம் வேணாலும் விச வச்சு கொண்டுருவான். இது வேற யாரும் இல்ல, ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தான். 10 ஆண்டுகள் இந்தியா என்ற அந்த பாரத தாயை விஷம் வைத்துக் கொன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகி அவர் தான். ஆனா நாடகம் பாத்தீங்கன்னா ராமர் கோயில் இதே மாதிரிதான் வீடியோ எடுப்பாங்க. என்ன ஆக்ஷன் ராமர் பாக்குறாரு. ஏய், நான் எப்படிப்பட்டது தெரியுமா? என்கிட்டயே நாடகம் போடுறியா? யாரு? ராமர். ராமர் எப்படிப்பட்டவர்? கம்பராமாயணத்தை படிச்சிருக்கோம்ல. குகனோடும் ஐவரானும் குன்று சூழ் மகனோடும் அறுவரானும் அகனமர் காதலையே நின்னோடும் எழுவரானும். யாரெல்லாம் சகோதரர்களாய் ஏற்றுக்கொண்டு ராவணனை வதைப்படுத்துவதற்கு போனார்னா குகன் என்ற வேடர் தலைவன், குகனோடும் ஐவரானும் குன்று சூழ் மகனோடும் அறுவரானும் புறங்கின தலைவன், ராவனுடைய தம்பி விபீஷணன் அரக்கர் குல தலைவன், ஒன்ன வேடர் தலைவன், இன்னொருத்தன் குரங்கின தலைவன், இன்னொருத்தன் அரக்க குலத்தை சேர்ந்தவன். 3 பேரையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு எங்க 5 பேர்த்தோட நீங்க 4 பேர்த்தோட நீங்க 3 7 பேரையும் கூட்டிக்கிட்டு நான் ராவணனை வதைக்க போகிறேன்னு சொன்ன அந்த ராமன் பேரை சொல்லிட்டு அவர்கிட்ட கும்பிடு போட்டுக்கிட்டு இன்றைய குடியரசுத் தலைவர் ஒரு மலை ஜாதி சேர்ந்த இனத்தை சேர்ந்த ஒரு நம் மாண்புமிகு குடியரசுத் தலைவரை அந்த ராமர் கோயில் நிகழ்ச்சிக்கு அழைக்காமல் போன நரேந்திர மோடி, ராமருக்கே அல்வா கொடுத்த நரேந்திர மோடி வேற யாரு இல்ல, அவருதான். ராமர் பாக்குறாரு, என் வாழ்க்கைய படிச்சுட்டு எனக்கிட்டே நாடகம் போடுறிய ஐயா, உன் கும்பிட நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு. ராமர் தியாகி. அவரு நாட்டையே வேணான்னு சொல்லிட்டு நடந்து போறாரு. எனக்கு வேணாம் அந்த நாடு, என் தம்பிக்கு கொடுத்துருங்க. எங்க சின்னம்மா வந்து எங்க அப்பாட்ட ஒரு வாக்கு கொடுத்துருச்சு, அதுபடியே பரதனுக்கு கொடுத்துருங்கன்ட்டு செருப்பை போட்டு நடந்து போறாரு. அந்த செருப்பை பரதன் வந்து கூட்டிட்டு போறேன். காட்டுக்குள்ள நடந்து போறாரு அண்ணன், செருப்போட போகட்டுமேன்னு சொல்லி அதை கூட விட்டு வைக்காம, அண்ணே உங்க செருப்பை கொடுத்தேன், அதை வச்சுதான் நான் ஆட்சி பண்ணலான்னு இருக்கேன். வெறுங்காலோட நடந்து போன ராமன், நாட்டையே வேண்டாம் என்று சொன்ன ராமன் ஒரு மசூதியை இடிச்சுட்டு எனக்கு கோயில் கட்டுன்னு சொல்லுவார் ஐயா?
எப்படிப்பட்ட ஏமாற்று வேலையை இந்த ஒன்றிய பிரதமர் செய்திருக்கிறார். அந்த ஒன்றிய பிரதமர் ராமருக்கு பக்கத்துல போக கூடாதுன்றானே நம்பாரு. யாரு? சங்கராச்சாரியார். அவெல்லாம் போகக்கூடாது, பிரதிஷ்டை ஒழுங்கா பண்ணணும், ஆச்சாரம் எல்லாம் கரெக்டா பண்ணி இருந்தாங்க. தலையில ஆச்சாரம் பண்ணணும், 32 கோயில்ல அவருக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கணும், மந்திரங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கணும், 32 ஆண்டுகள் நீங்க அனுஷ்டானம் ஆச்சாரம் மந்திரங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிவிட்டால்தான் ராமருடைய சிலையை நீங்கள் தொட முடியும். தொட்டீர் என்றால் அதுதான் கடைசி டச்சும். யாரு? இவாள்லாம் கடைசி டச்சுன்னு ராமர் பக்கத்துல போக முடியலையே உங்களால. பிரதமரே சாமிக்கு பக்கத்துல போக முடியாத சூழ்நிலை அங்க அயோத்தியில. ஆனா 58 வேற்று ஜாதியை சேர்ந்தவர்களை அர்ச்சகர்களாக்கி சாமிக்கு பக்கத்துல 14/8/2021 அன்று ஒரு பெண் ஓதுவார் உட்பட 58 பேரை இறைவனுக்கு அருகில் நீ ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் நீ கடவுளுக்கு பக்கத்துல வரலாம் நான் சட்டம் போட்டு அவர்களை கொண்டு வந்து நிறுத்திய சமத்துவ நாயகன் நம் திராவிட மாடல் நாயகன். அந்த ஆட்சி என்ன, இந்த ஆட்சி என்ன? என்ன துபாக்கூர் பாருங்க. பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர் கே அண்ணாமலை IPS. அவருக்கு நான் வேற டிகிரி கொடுத்திருக்கேன். கே அண்ணாமலை IVWS. அவருக்கு நான் கொடுத்திருக்க டிகிரி. எல்லாம் யோசிக்கிறீங்க என்னங்க, எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க. IVWS IPSனா இந்தியன் போலீஸ் சர்வீஸ். அவர் உண்மையிலே படிச்சது. நாங்க கொடுத்த பட்டம் IVWS இந்தியன் வல்கர் வேர்ட் சர்வீஸ், இந்திய கெட்ட வார்த்தை சப்ளையர். ஒரு அரசியல்வாதி கொலாச்சண்டையில கூட பேச முடியாத வார்த்தைகளை ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர் பேசுறாருன்னா அவ்வளவுதான் மெச்சூரிட்டி. அந்த தம்பிக்கு சொல்றேன், கொஞ்சம் நாக்க அடக்கி பேசுங்க தம்பி. சின்ன பிள்ளை உங்களை கோபப்படுத்துற மாதிரிலாம் பேசுவாங்க, வாயை அடக்கி பேசுங்க. என்னுடைய தம்பி வருங்கால திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுகின்ற என் தம்பி உதயநிதியை பற்றி, எங்கள் தளபதி ஸ்டாலினை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு எந்த யோக்கியதையும் இல்லை. அவர் என்ன உதாரணம் சொல்றாருன்னா, மோடி அவர்களின் நகத்தில் இருக்கும் அழுக்கு கூட அவர் தரமாட்டார். இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான உதாரணத்துக்கு ஒருத்தர் வர்றாருனாலே அங்க சரக்கு தீந்துச்சுன்னு அர்த்தம். மேடையில லாவணி கச்சேரி நடக்கும் கிராமங்கள்ல. இந்த ஊருக்கார பொண்ணு, இந்த ஊருக்கார பொண்ணு, இவங்க ஊர் பெருமையா அந்த அம்மா சொல்லலாம், இந்த ஊர் பெருமையை இந்த அம்மா சொல்லலாம். எங்க ஊர்ல 10 கோயில் இருக்குடி அப்படிங்க அந்த அம்மா. எங்க ஊர்ல 15 கோயில் இருக்குடி ஒண்ணு இந்த அம்மா. எங்க ஊர்ல 8 பள்ளிக்கூடம் இருக்குடி, எங்க ஊர்ல 9 பள்ளிக்கூடம் இருக்குடி. இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. எங்க ஊர்ல 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கல்யாண மண்டபம் இருக்குடி, எங்க ஊர்ல 15 லட்சம் ரூபாய் விலையுள்ள மண்டபம் இருக்குடின்னு மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க. இப்படியே பேசிட்டு இருக்கப்ப ஒருத்திக்கு சரக்கு தீர்ந்துடும். அவ என்ன செய்வா தெரியுமா? ஏன் நாசமா போவ மண்ணை வாரி தூத்தி நீ எல்லாம் விளங்கவே மாட்டேன்னு அவர் சொல்றானாலே மேட்ரு தீர்ந்துருச்சுனாரு. திமுகவை அழிப்பேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாருனாலே அங்க சரக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்டா. அதனாலதான் நீங்க முதல் நாள் இங்க வர்றப்பே நான் பாரத பிரதமர் எப்படி காமிச்சிட்டு வந்தாருன்னா டாட்டா காமிச்சுட்டு தான் வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? போயிட்டு வர்றேன். ஆனா என் தலைவர் கும்பிடு போட்டு வந்தார், நான் வரப்போறேன்டா 2024 இந்தியா கூட்டணியில் வரப்போகிறேன் என்று வணக்கம் தெரிவித்து வந்தார். இவரு டாட்டா காமிச்சார். H ராஜா மேடைக்கு வந்து அவரு this election should be, அதாவது அவங்க பிரதமருக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷ்ல பேசுறாங்க. This election will be Modi versus nobody. மோடிக்கு எதிராக ஒருத்தருமே இல்லையா கண்டுபிடிச்சிருக்காரு. யாரு? H ராஜா. ஒருத்தருமே இல்லாம எப்படி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது? ஆப்போனன்ட் டீம் இருந்தா தானே மேட்ச் விளையாட முடியும். இன்னொரு டீம் இல்லாம ஒரு டீம் மட்டும் ஃபுட்பால் விளையாண்டு 350 கோல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் மேட்சா?
கபடியில வந்து ஒரு டீம் மட்டும் பாடிட்டு வந்தாக்க என்னடா பைத்தியக்காரங்களாம் வெட்டிட்டீங்களான்னு கேட்பான். கயிறு இழுக்கும் போட்டியில அந்த பக்கம் ஒரு குரூப் இந்த பக்கம் ஒரு குரூப் இழுத்தா தான் போட்டி இருந்தா தான் வாழ்க்கை. மேடை விட்டு நான் இறங்கணும்னா லியோனியன்னு கூப்பிடுங்க. உன் பேச்சு மாதிரி உலகத்துல ஒண்ணுமே இல்லனே, நீ தானே திமுகவுக்கு சொத்துனே, ஆகானே ஓகானேங்கிறவன் எனக்கு குடி பறிக்கிறான்னு அர்த்தம். கீழே இறங்கணும்னா லியோனி ஆவடியில பேசியிருக்கீல, இன்னும் சில விஷயங்கள்லாம் நீ பேசியிருக்காங்க, பாட்டு பாடிட்டு நக்கல் பண்ணிட்டு என்ன அப்படின்னு ஒருத்தன் கிண்டல் எனக்கு விமர்சனம் பண்றான் பாரு, அவன் தான் என்னை வாழ வைப்பவன். அவன் தான் எதிரி ஒருவனுக்கு உருவாக தான் அவன் வளர்றான்னு அர்த்தம். எனக்கு எதிரிகளே இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவனுக்கு நண்பர்களே இல்லைன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. மோடி வெர்சஸ் நோபடி. இப்படி ஒரு மனைவி கிடைச்சா யாராவது குடும்பம் நடத்துவீங்களா? சொல்றதுக்கெல்லாம் சரி, இந்த வாடி வர்றங்க, ஓடி போறங்க, தூங்குடி தூங்குறங்க, சாப்பிடுறங்க, எனக்கு சோறாக்கடி ஆக்குறங்க, ஆக்கிட்டியாடி ஆக்கிட்டாங்க, பரிமாறுறாங்க, எலிமருந்து இருக்காடி இருக்குங்க, அப்படியே அதுல போடுறங்க, ஏன் நான் சாப்பிட போறேன்டி சாப்பிடுங்க, ஏன் செத்துருவடி சாருங்க அப்படின்னா இவ பொம்பளையான்னு கேட்கிறேன். சொல்றதும் ஆமா ஆமா ஆமான்னு கேட்டா அதுக்கு பேர் குடும்பமான்றேன். உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் நீங்க சொல்றதுக்கெல்லாம் அவன் சரின்றான்னா அவன் சீக்கிரம் உங்களை கவுக்க போறான்னு அர்த்தம். எவன் தெரியுமா உண்மையான ஃப்ரெண்டு? எனக்கு அப்பப்ப இந்த மேடையில நீ அதை சொல்லிட்ட, இந்த ஆவடியில நீ வேற பேசு, இன்னும் நான் மாத்தி பேசு, இன்னும் நல்ல கருத்துக்களை சொல்லு, தைரியமா சொல்லு, ஏன் இப்படியே பேசிட்டு இருக்க அப்படின்னு என் பின்னால என் முதுக தட்டி என்னை உருவாக்குறான் பார்த்தீங்களா, அவன் தான் என்னை வாழ வைப்பானே ஒழிய எனக்கு நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளைக்கு என் கூட இருக்க மாட்டான். அதனாலதான் என் தாளை தலைவர் டாக்டர் கலைஞர் அந்த ஓமந்தூரார் மருத்துவமனையா இருக்கிற சட்டமன்றத்துல முதலமைச்சருக்கு இணையாக எதிர்கட்சி தலைவருடைய அறையும் கட்டினார்னா எதிர்கட்சி இருந்தா தாண்டா அதுக்கு பேரு ஜனநாயகம்ங்கிறத ஏற்றுக்கொண்ட தலைவர் யார்? இன்னைக்கு அது மாதிரி கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு நகத்துல இருக்கிற அழுக்கு, அவங்க சிந்தனை எங்க போகுது பாருங்க, காலு நகம் அதுக்குள்ள இருக்க அழுக்கு, அவ்வளவுதான் மேட்ரு. அதுக்கடுத்து சாக்கடை, செத்த நாய், செத்த எலி, இதுகளை பத்தி பேசுறதா? அதுக்குன்னு நான் இப்படி பதில் சொல்றதா? நீங்க எல்லாம் என்னுடைய உதிர்ந்த ரோமம் அப்படின்னா உடனே அவர் வந்து சாக்கடையில் கிடக்கும் செத்த எலி இப்படியா மாத்தி பேசிக்கிறது வெக்கமா இல்ல? எப்படி இருக்குன்னா இன்னைக்கு நம்ம பாஜக குரூப் பூரா இந்த மழை லேசா பேஞ்சோன்னா இந்த முள்ளு செடிக்குள்ள தவளை சத்தம் கேட்கும் பாத்தீங்களா? லேசா மழை பெஞ்சோன்னா மழை தண்ணி மேல விழுந்தன்னு அந்த குழுக்குழுது அந்த சுகத்துல என்ன ஒரு 20-30 பேர் சேர்ந்து கத்துவாங்க. இது எதுக்கு தெரியுமா? பாம்பு பார்க்கணும், மாப்பிள்ள இங்கதான் இருக்கியா, உன்னைய நான் இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்தேனே, உன்னைய நான் கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி பாம்பு லப்புன்னு கத்திறேன். இன்னைக்கு சொல்றேன், பாஜக தலைவர் மாநில தலைவர் இன்னைக்கு அவங்க பிரதமர் வந்து ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு அப்படின்னா 2024 ஜனநாயகம் என்ற இந்திய மழை பெய்யும் பொழுது ஜனநாயகம் என்ற பாம்பால் கப்பப்பட்டு நீங்கள் எந்த இடத்தில் இருக்க போகிறீர்கள்னு இன்னைக்கு யோசிக்கிறீங்க. எப்படியா கணக்கு போடுறீங்க? பாராளுமன்றத்தில் வந்து 400 இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம். எப்படி 400 இடம் வரும்? தென்னிந்தியாவில் ஒரு மாநிலத்துல கூட நீங்க ஆட்சியில இல்ல, கேரளால இல்ல, தமிழ்நாட்டுல இல்ல, தெலுங்கானால இல்ல, ஆந்திர பிரதேசத்துல இல்ல, கர்நாடகால இல்ல, தென்னிந்தியா முழுவதும் காலி. மகாராஷ்டிரால டுபாக்கூர் ஆயிப்போச்சு, அங்க இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. வடநாட்டுல பாத்தீங்கன்னா ஒரிசால ஆட்சி இல்ல, பஞ்சாப்ல ஆட்சியில் இல்ல, ஜார்க்கண்ட்ல ஆட்சியில் இல்ல, தில்லியில ஆட்சியில் இல்ல, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இந்த 3ல தான் இருக்கீங்க.
இது மூணையும் கூட்டினா எப்படா 400 வரும்? கணக்கு படிச்சீங்களா இல்லையா? 6 3 9ன்றது பெரியாரா? இல்ல 6 3 35 அப்படின்னா மனுஷனாடா நீ? ஒரு ஆடிட்டர் ஒருத்தட்ட கேட்டாங்க 4 4 எவ்வளவு அப்படின்ட்டு ஒருத்தட்ட கேட்டாங்க. ஒரு பையன் சொன்னா 4 4 8. இதே ஒரு வக்கீல்கிட்ட கேட்டு பாருங்க 4 4 எவ்வளவு? 4 4 எவ்வளவு என்றால் 1932ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பின்படி 8.5 என்று சொல்லி இருக்கிறார். 69ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பின்படி 9.6 என்று சொல்லி இருக்கிறார். அது 8 ஆகவும் இருக்கலாம், 8.5 ஆகவும் இருக்கலாம். அவன் தெரியாம கேட்டான்டா. எல்லாத்துக்குமா சட்ட புத்தகத்தை எடுப்ப. ஒரு தத்துவ மேதைகிட்ட கேளுங்க 4.4 4 கூட்டல் 4 எவ்வளவுன்னு கேட்டா 4 என்பது மனிதன் வகுத்திருக்கும் திசை. 4 என்பது அவன் வாழ்கின்ற நிலம். நிலமும் திசையும் ஒன்று கூட்டினால் என்ன ஆகும்? என்னது? நாங்கெல்லாம் உயிரோடு இருக்கணுமா வேணாமா? என்னடா இப்படி பதில்? இதே ஒரு அரசியல்வாதிகிட்ட சொன்னா 4 கூட்டல் 4 எவ்வளவு? எதிர்கட்சிக்காரர்கள் அதை 30 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தான் அதை 8 என்று சொல்லுகிறோம். அப்படின்னு அவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சியா மாத்துவாரு. ஒரு ஆடிட்டர்கிட்ட கேளுங்களேன் 4 கூட்டல் 4 எவ்வளவுன்னு கேட்டா உங்களுக்கு எவ்வளவு வரணும்னு சொல்லுங்க, நான் கொண்டு வந்துடுறேன். அதுதான் படிக்கிறாங்க. CA 1000 வரணுமா? நான் கொண்டு வரவா? பேசிக் அரித்மேட்டிக் தெரியாம 400 இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் என்ற மாயையை உண்டு செய்து கொண்டிருக்கிறார். இந்தியா கூட்டணியை உருவாக்கிய மிகப்பெரிய அச்சாணி யார் என்றால் எங்கள் திராவிட மாடல் முதல்வர் யார்? அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சரும் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியும் 3வது அணி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். ஆனா பாட்னாவில் நடைபெற்ற அந்த கூட்டத்திற்கு எங்கள் தளபதி சென்று 3வது அணி அமைப்பதையும் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடுவதும் ஒன்றுதான். அதனால் அவர்களை வெற்றி பெறக்கூடிய இந்த உபாதையை நீங்கள் கடைபிடிக்காதீர்கள். 3வது அணி என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் என்று சொல்லி யார் வர வேண்டும் என்பதற்காக உழைக்காதீர்கள், யார் வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் வேலை செய்யுங்கள் என்று அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கிய ஆர்கிடெக்ட் சாணக்கியர் யாருன்னா என் திராவிட மாடல் நாயகன் தமிழக முதல்வர். அதுதான் நாளைக்கு வெற்றி பெற போகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க யாரும் தெரியுமா டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. என் தலைவரை நீ ஒன்றும் செய்ய முடியாது. தளபதி அவருடைய இமேஜ் பில்டப் ஆன இமேஜை யாராலையும் தகர்க்க முடியாது. உதயநிதியை தான் அவங்க டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. பயங்கரமான ஒரு குரூப்பா இருக்கு. இந்த எப்படியாவது இவரை எப்படியாவது சனாதனம் என்று பேசலாமா? ஒப்பந்தத்தை சொத்தா என்று கேட்கலாமா? நிதியமைச்சர் அப்படின்னு அவரைத்தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், கலைஞருடைய மடியில வளர்ந்த பேர பிள்ளையாது, கலைஞருடைய மடியில வளர்ந்த பேர பிள்ளை. அந்த அருமையான எப்படி துரோணருடைய அந்த மந்திரங்களை காதில் கேட்ட அந்த அஸ்வத்தாமன் எப்படி வளர்ந்தானோ அது போல கலைஞரின் மடியில் வளர்ந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயதிலே முரசொலி பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குநராக செயல்பட்டு கட்சியில ஆரம்பத்திலிருந்து பணிகளை செய்து அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி இளைஞர் அணி செயலாளராகி ஒரு மாநாடு நடத்தி பல போராட்டங்களிலே பங்கேற்று இப்படிப்பட்ட ஒரு அந்த தம்பியை தான் இன்னைக்கு டார்கெட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், பைபிள்ல ஒரு பெரிய கதை, கோலியாத் அப்படின்னு ஒரு பெரிய அரக்கன். அவன் போர்க்களத்துல சவால் விடுறான், என்னை எதிர்த்து யாராலும் கொலை செய்ய முடியாது அப்படிங்கிற. தாவீது ராஜாவோட படைகள்லாம் நடுங்குது. என்னடா குழுவுக்கு முரட்டாளா இருக்கானே, யாருறாங்க, அசைக்க முடியாது போல இருக்குன்னு. டேவிட் என்ற ஒரு சிறுவன் அந்த கோலியாத்தினுடைய வீக்னஸ் எதுங்கிறத கண்டுபிடிச்சு அவனுடைய உயிர் இந்த பொட்டுக்குழி பக்கத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு
ஒரு கவன்களை எடுத்து கரெக்டா கோலியாத்தினுடைய நெற்றி பொட்டில அடித்து அந்த அரக்கனை காலி செய்த டேவிட் என்ற தாவீது என்ற சிறுவனை போல் இந்த மதவெறி பிடித்த பாஜக கூட்டணியை ஒழிக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என் தம்பி இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பெற விரும்புகிறேன். நேராயிடுச்சு. ஒரு பெரிய பாக்ஸிங் மாஸ்டர் ஜென் கதர் அவன் வந்து சவால் விடுறான், பாக்ஸிங்ல நான் எப்படிப்பட்டாலும் தெரியும் அப்படின்னு. அன்னைக்கு ஒரு பெரிய போட்டி, அந்த ஊருக்காரன் ஒருத்தன் அதுல அந்த போட்டியில ஜெயிக்கணும் அவன். அவன் நட்டுங்கிறாங்க, அதுக்கு பூண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, இவனை இழுத்து எப்படா நம்ம சண்டை போடுறதுன்னு. அந்த பாக்ஸரு வந்து நக்கல் ஒவ்வொருத்தனையும் பார்த்து, ஒரு டீ கடையில டீ போட்டுக்கிட்டு இருக்கவரை பார்த்து, கூட உன்னால சண்டை வர முடியுமா, இன்னைக்கு வரியா, டீ கடைக்காரன் அவன் என்ன செய்வேன், அவரு நம்மளால முடியாதுங்க, நான் எலும்பு தோறுமா ஓம குச்சி நிறைய இருக்கேன், என்னைய போய் உங்க கூட சண்டை கூப்பிடுறீங்க. அந்த டீ கடைக்காரனுக்கு இப்படி கூப்பிட்டாலே ராத்திரி கூட தூக்கம் இல்லை. ஒரு ஜென் துறவிக்கிட்ட போறேன், போய் இந்த மாதிரி அவன் என்னை சண்டை கூப்பிட்டான், எனக்கு எப்படியாவது போய் ஒரு குத்தாவது விட்டுறனுங்க, அவன் தோக்குறோமோ இல்லையா அவன் கூட நான் ஃபைட் பண்ணிடுறேன். அப்ப அந்த ஜென் துறவி ஒரு ஐடியா சொல்றாரு, உனக்கு என்ன வேலைடா தெரியும் கேட்கிறேன், டீ போடுவேங்க, டீ போட்டுக்கிட்டே விடிய விடிய என்ன விடிய விடிய டீ போட்டுக்கிட்டே இருக்கேன் குயிக்கா, ஒரு நிமிஷத்துல 5 டீ போடுற அளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டேன், ஒரு நிமிஷத்துல 10 டீ போடுற அளவுக்கு ட்ரெயின் போட்டு பழ. இப்போ கூப்பிடுறாங்க சண்டைக்கு, அந்த பாக்ஸரை கூப்பிடுறாங்க, வாடா சண்டைக்கு. வந்தாரு, சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு சண்டை போடுவோமா அப்படின்னு இருக்காரு. யாரு அம்பேர், டீ போடுறா அப்படின்னு. அவன் மேடையில இருக்க 10 பேருக்கு ஒரு நிமிஷத்துல போட்டிருக்கான் டீ. வாட்ஸ்அப் பார்த்தான், டீயவே போல வேகமா போடுறவன் குத்து விட்டான்னா நமக்கு அதான் கடைசி குத்தா இருக்கும் போல இருக்க, வேணாம்டா தோத்துருவோம்டான்ட்டு ஜகா வாங்கினாம் பாரு. அந்த டீ போடுறவன் எப்படி அந்த பாக்ஸரை ஜெயிச்சானோ அது மாதிரிதான்டா என் தம்பி உதயநிதி பெரியாருடைய சிந்தனையை தன் உடல் உள்ளம் முழுவதும் தாங்கி, அந்த பெரியாருடைய சிந்தனை மட்டுமல்ல, அண்ணா கலைஞர் எங்கள் தளபதியினுடைய அனைத்தினுடைய மொத்த உருவமாக அவர் அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவதற்கு அவர் தயாரிக்க விட்டாருங்கிறது தான் அவரை டார்கெட் பண்றாங்க. இத்தனை எதிர்ப்புகளையும் சமாளித்து உருவான இயக்கம் திமுக. என் தம்பி அவடி சாமு நாசர் சொன்ன மாதிரி திமுக வந்து சாதாரணமாக அழிக்கப்படக்கூடிய இயக்கம் அல்ல. அதை அருகம்புல்ல கொளுத்தி விட்டா அந்த தீ எரிந்த சாம்பலை உரமாக்கி மீண்டும் வளரும் அருகம்புல்லை போல தன்னை அழித்த சாம்பலை வைத்துக் கொண்டே மீண்டும் துளிர்க்கும் அருகம்புல் வாழை போல வெட்ட வெட்ட முளைக்கும், தங்கம் போல சுட சுட வெளுக்கும். தன்னை எரித்த அருகம்புல்லின் சாம்பலை வைத்துக் கொண்டு கூட மீண்டும் துளிர்க்கும் இயக்கம் திமுக. அதை எந்த கொம்பனாலும் ஒழிக்க முடியாது. வருகின்ற 2024 40க்கு 40 தொகுதியையும் வெற்றி பெறப் போவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் என்று சொல்லி, மத ஒற்றுமை ஆட்சி வேண்டுமா, மத வெறியர்களின் ஆட்சி வேண்டுமா, எல்லோரையும் சேர்த்து வைக்கும் ஆட்சி வேண்டுமா, எல்லோரும் பிரித்து வைக்கக்கூடிய ஆட்சி வேண்டுமா, காந்தியின் ஆட்சி வேண்டுமா, கோட்சேயின் ஆட்சி வேண்டுமா, முடிவு செய்யுங்கள். 2024 காந்தியினுடைய ஒற்றுமை மிக்க ஒரு மதச்சார்பற்ற தலைவர் தான் இந்தியாவின் பிரதமர் ஆவார். அதை முடிவு செய்தவர் என் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.